எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய ஜானகி அம்மா அச்சு அசலா முதல்வர் விஜய் அவர்களுடைய குரலில் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஜானகி அம்மா முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய குரலில் எந்த பாடல் பாடினாங்க, உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க, எதனால் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே இது மிக பெருமளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, ஜானகி அம்மா 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்களில் பாடியிருக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் யாருமே இவங்களுடைய இந்த சாதனை கிட்ட கூட நெருங்க முடியல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜானகி அம்மாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க, அதிக பாடல் பாடின எண்ணிக்கையில் அடுத்தபடியாக இருக்கிறவங்க 2800 பாடல்கள் தான் பாடியிருக்கிறாங்களாம். நம்முடைய ஜானகி அம்மா 48,000 பாடல்கள் பாடி உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆண் பாடலாசிரியர்கள், எத்தனையோ பெண் பாடலாசிரியர்கள் இருந்துமே இதுவரைக்கும் ஜானகி அம்மாவுடைய சாதனை கிட்ட கூட வர முடியல. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, 48,000 பாடல்களில் ஒரு பாடல் கூட அறகுறையாக பாடின பாட்டே கிடையாது. இளையராஜா போன்ற சிறந்த இசையமைப்பாளர்கள், சிறந்த பாடலாசிரியர்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜானகி அம்மா 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எங்களால் ஒரு பாடலில் கூட ஒரு சின்ன குறையை கூட சொல்ல முடியல. அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவங்களுடைய கடைசி காலத்தில் வரைக்கும் பாடின அனைத்து பாடல்களையும், ஒட்டுமொத்தமான 48,000 பாடல்களையும் ஒவ்வொரு பாடல்களையுமே அவ்வளவு உயிர் கொடுத்து பாடியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாடலாசிரியரை எங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு இளையராஜா போன்ற எத்தனையோ லெஜண்டுகள் இன்னைக்கு வரைக்கும் ஜானகி அம்மாவுடைய புகழை பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, ஜானகி அம்மா எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இளமையாகவும் மிக பெருமளவுக்கு சந்தோஷமாகவும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் மகிழ்ச்சிகரமாகவும் வச்சுருப்பாங்களாம். ஆனால் என்னைக்கு அவங்களுடைய மகன் இறந்து போனாங்களோ அதிலிருந்து இந்த 6 மாத காலங்கள் அவங்க சின்னதாக கூட சிரிக்கலையாம். உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னதான் அவங்க நேற்று மூச்சு திணறலால் இறந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான ஜானகி அம்மா அவங்களுடைய மகன் என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கே 6 மாதத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அவங்க இருக்கும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களுடைய மகன் இறந்த பிறகு அவங்களுடைய முகத்தில் நாங்கள் ஒரு சின்ன சிரிப்பை கூட பார்த்தது கிடையாதுன்னு ஜானகி அம்மாவுடைய உறவினர்கள்லாம் அழுதுகிட்டு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. ஜானகி அம்மா பல பேருடைய குரலில் ரொம்பவே சாதாரணமாக பாடக்கூடியவங்க, அது ஆண் குரல்லையுமே ரொம்பவே சாதாரணமாக பாடக்கூடியவங்க. இப்படி இருக்கிறப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு முறை என்ன கேட்டார்னா, எல்லாருடைய குரலையும் இவ்வளோ அருமையாக பாடுறீங்கம்மா, என்னுடைய குரல் நீங்கள் பாடுறீங்களான்னு கேட்ட உடனே ஜானகி அம்மா எந்த பாடலை பாடணும்னு சொல்லுப்பான்னு கேட்டாங்களாம். முதலமைச்சர் அவர்கள் ஒரு பாடலை சொன்ன உடனே ஜானகி அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் நேரம் கூட டைம் எடுத்துக்காமல் உடனடியாக முதலமைச்சர் விஜயுடைய குரலில் அப்படியே அந்த பாடலை பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நிற்க கண்ணுலேருந்து கண்ணீர் ததும்ப உடனடியாக ஜானகி அம்மாவுடைய காலில் விழுந்துட்டாங்களாம். என்னுடைய குரலை இதற்கு முன்னாடி பயிற்சி எடுத்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா ஜானகி அம்மா. அன்னையிலிருந்து விஜய் அவர்களுக்கு மிக பெருமளவுக்கு ஆச்சரியமா, எந்த ஒரு பயிற்சியுமே இல்லாமல் உடனடியாக என்னுடைய குரலில் எப்படி இவங்களால் பாட முடியுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருக்கிட்டையுமே பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்களாம். நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஜானகி அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதும், 48,000 பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.